இவங்க 2 பேருமே 2012 வந்து நித்யானந்த அருணகிரிநாதர் அறிவிச்சார் இல்லையா, பழைய மதுரை ஆதீனம். அதை அறிவித்த போது முதல் எதிர்ப்பு தெரிவித்ததே இவங்க தான். இதில் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து சொத்து பிரச்சனை வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆதீனத்துக்கும் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்து வந்து இருக்குது. இப்போ மதுரை ஆதீனமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, தஞ்சாவூர், சிவகங்கை, ராமநாதபுரம், திருவாரூர் இந்த மாவட்டங்களில் வந்து மதுரை இங்கெல்லாம் வந்து பல 100 ஏக்கர் நிலங்கள் வந்து இருக்குது. பல இடங்கள் வந்து கடைகள் வாடகைக்கு வந்து விடுறது, பல கோயில்கள் இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஆதீனமும் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி மாதிரி வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்துள்ள ஒரு நிறுவனம். அப்போ அந்த நிறுவனத்தின் சொத்துக்களை வந்து யார் கைப்பற்றுவது, யார் அனுபவிப்பது, யார் வந்து அதில் வந்து வாழ்வது அப்படின்றதில் ஒரு உள்கத்து இருக்கும். நீங்கள் சொல்கிற இந்து மக்கள் கட்சிக்கும் அர்ஜுன் சம்பத்துக்கும் அந்த ராமரவிக்குமாருக்கும் அந்த மாதிரி ஏதாவது சொத்துக்களை வந்து சுருட்டுறதுல ஏதாவது வந்து முரண்பாடு என்பது வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். தருமபுரம் ஆதீனம் இருக்கார் இல்லையா, அவரும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் சேர்ந்து தான் இந்த சைவ சித்தாந்த மாநாடு வந்து நடத்துகிறாங்க. தருமபுரம் ஆதீனத்தை பற்றிய பலான வீடியோக்கள், படங்கள் என்னிடம் இருக்கிறது, அதை வெளியிடுவேன்னு சொல்லி பிஜேபி மாவட்ட தலைவர் வந்து ஓரிரு வருடங்களுக்கு முன்னாடி தருமபுரம் ஆதீனத்தை வந்து மிரட்டினார்னு சொல்லி ஒரு கேஸு. அப்புறம் வந்து போலீஸ் அது கேஸெல்லாம் பதிஞ்சு அதுக்கு பிறகு பிஜேபியிலேருந்து ரொம்ப நாள் கழித்து தான் அந்த மாவட்ட தலைவரை வந்து நீக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய பிஜேபி இந்துத்துவ அமைப்பினர் வந்து வெளியே இந்த மாதிரி வந்து முஸ்லீம்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள சைவ ஆதீனங்களுடைய சொத்துக்களை வந்து அபகரிப்பது, சுருட்டுவது அப்படின்ற ரோலும் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளேயும் இருக்குது. இது அவங்க உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பங்காளி சண்டை விவகாரம் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நீங்கள் சொல்கிற இந்து மக்கள் கட்சி வந்து இது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களே தவிர, மற்றபடி இதில் வந்து முன்னின்று இந்த பிரச்சாரத்தை கொண்டு போயிருக்கிறவங்க அவங்க தான். இந்த சொத்து பிரச்சனையினால அவங்க வேற மாதிரி பேசுகிறாங்க.